Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராமநாதபுரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி மாயமான நிலையில் அருகில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி மாயமான நிலையில் அருகில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இது குறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக செய்தியாளர் லிங்கேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். லிங்கேஸ்வரன், இந்த சடலமாக சிறுமி கிடந்துள்ளார், இதற்கான காரணம் என்ன? விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, வீட்டில் பெற்றோருடன் தூங்கிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி நள்ளிரவுல மர்மமான முறையில மாயமான நிலையில இன்று வீட்டருகே உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ராமநாதபுரம் MSK நகரை உலுக்கியுள்ளது. இந்த சம்பவம் விபத்தா அல்லது வேற ஏதேனும் குற்றச்செயலா என்ற கோணத்துல போலீசார் தீவிரமா விசாரணை செஞ்சு வராங்க. ராமநாதபுரம் MSK நகரை சேர்ந்த 6 வயதான சாய் தீப்தி என்ற சிறுமி நேற்று இரவு தனது பெற்றோருடன் வீட்டுல உறங்கி கொண்டிருந்த போது நிலையில இன்று அதிகாலை பெற்றோர் எழுந்து பார்த்த போது அருகில் தூங்கி கொண்டிருந்த சிறுமியை காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் உறவினரோடு இணைந்து அப்பகுதி முழுவதும் தீவிரமாக தேடி வந்தாங்க. தகவல் அறிந்த போலீசாரும் தேடுதல் பணியில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில சிறுமியின் வீட்டருகில் உள்ள பக்கத்து வீட்டு கிணற்றில் அந்த சிறுமியோட உடல் மிதப்பதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சடலமானது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வீட்டிற்குள் பாதுகாப்பாக தூங்கிக் கொண்டிருந்த சிறுமி எவ்வாறு வெளியே சென்றார், அவர் தவறி கிணற்றில் விழுந்தாரா அல்லது யாரேனும் கடத்தி சென்ற கிணற்றில் வீசி இருக்கிறார்களா என்ற பல்வேறு கோணங்கள்ல போலீசார் தீவிரமா விசாரணை நடத்தி வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா சம்பவம் நடைபெற்ற பகுதியை சுற்றியுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளும் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன. பிரேத பரிசோதனை அறிக்கையும் CCTV ஆதாரங்களும் கிடைத்த பிறகே மரணத்திற்கான உண்மை காரணம் தெரிய வரும் என போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் ராமநாதபுரம் MSK நகர் பகுதியில பெரும் சோகத்தையும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பராசக்தி, தகவலுக்கு நன்றி லிங்கேஸ்வரன்.